கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிற எவனும் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் பிதாவாகிய தேவன் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ, அப்படி என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, வாசிக்கிறவர்கள் அல்ல, கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஒன்றொன்றையும் அவர் நமக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறாராம். நாம் எந்த வழியில் போகும்போது இந்த வழி சரி தவறு, இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் என்று ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பானாம். என்னை நடத்துகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என்னை சரியான வழியிலே கொண்டு போகிறவர். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் அறியப்பட்டிருக்கிறவன் தேவையில்லாமல் எதுக்கும் கண்ணீர் வடிக்க மாட்டான். தேவனால் அறியப்பட்டிருக்கிறவன் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவான். அப்போ தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முழு சிந்தனையும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அப்படி எப்படிப்பட்ட தெய்வம், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், இன்னும் என்னெல்லாம் செய்வார், அவர் நேற்றும் அவர் இன்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறாரே, நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேர நடத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார் என்பதை அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம் தெய்வத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறோம். நம் தெய்வத்தை சரியாய் அறியாததுனால, அன்பு கூறாததுனால, யார் யார் என்ன சொன்னாலும் அதை செய்ய விரும்புகிறோம். நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்தால் நம்மளை சார்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பழக்கமானவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உடனே நாம் வேதத்தை எடுத்து வாசித்து, ஆண்டவரே இது என்ன காரியம், இது எதனால் வரப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து செயல்பட்டிருப்போமே. அதனால தான் அவர் அப்படி எழுதுகிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம தெய்வம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரோடு வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போதான் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த வசனத்தின்படி வாழுங்க. இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து பேசுகிறாரு. தேவனை அறியப்பட்டிருந்தா உனக்கு இந்த மாதிரி சில தவறான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு உகந்ததை தான் செய்வோம். போஜனத்தினால ஏராளமான பிரச்சனைகள் வேதத்திலே வந்திருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல அன்பு வைங்க, தேவனால் அறியப்பட்டு வருங்க, ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அந்த நாளிலும் கூட உங்களை பற்றி நாங்கள் அறியணும். நீங்கள் யார், நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிஞ்சு கொள்வது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் சொல்லுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை கிருபையும் தாருமப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.